இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இணைய தளங்களில், ஊடக பக்கங்களில், ஊடக விவாதங்களில் கடந்த 4-5 நாட்களாக அதிகம் உச்சரிக்கப்பட்ட பெயர் மருத்துவர் ஐயா சசிகலா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். ஏன் இவர்கள் பெயர் அதிகமாக உச்சரிக்கப்பட்டது என்பதை பற்றி ஏற்கனவே மருத்துவர் ஐயா அவர்களும் சசிகலா அவர்களும் வைத்த கூட்டணியை பற்றி நாம் காணொளியில் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு வேல்முருகனை பற்றித்தான் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழகத்தில் திமுகவின் கோட்டை அசைக்க முடியாத எஃகு கோட்டை. திமுக கூட்டணி ஒரு இரும்பு கோட்டை. இந்த இரும்பு கோட்டை என்கின்ற கூட்டணியை வைத்து திமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளை வெல்லும் என்று திமுகவை சார்ந்தவர்கள் வசன நடையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுக்குமொழி வசனங்களை அள்ளி வீசிக் கொண்டிருந்தார்கள். அலங்கார வார்த்தைகளை தொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவற்றுக்கெல்லாம் பங்கம் வந்துவிட்டது. ஏன்? திமுக கூட்டணியில் வேல்முருகன் தொடர்ந்து நீடிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் வேல்முருகனுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கினாலும் கூட அவர் திமுக கூட்டணியில் நீடிப்பார் என்று திமுக நம்பிக்கொண்டிருந்தது. அப்படித்தான் ஊடகங்களும் எழுதி கொண்டிருந்தது. ஆனால் கடந்த 2 நாட்களாக அரசல் புரசலாக திமுக கூட்டணியில் வேல்முருகனுக்கும் திமுகவிற்கும் மோதல் என்ற செய்திகள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு வேல்முருகன் பத்திரிகையாளர்கள் கூட்டத்தை கூட்டி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்து விட்டார். திமுக பெரியண்ணன் மனப்பான்மையில் செயல்படுகிறது. எங்களுக்கு மானம் முக்கியம். திமுகவும் ஒரு சுயமரியாதை இயக்கம். நானும் சுயமரியாதையை கற்றுக்கொண்டு வந்தவன். நான் மருத்துவர் ஐயாவின் சீடன். ஆகவே திமுகவின் பெரியண்ணன் தனத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தோர் மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் அதிகாரிகள் தான் கோலேச்சுகிறார்கள். அதிகாரிகள் வைத்ததுதான் சட்டம். அமைச்சர்கள் உதாசீனப்படுத்துகிறார்கள். கூட்டணி கட்சிக்கு மரியாதை இல்லை என்று திமுகவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார். வேல்முருகன் ஒரு 10 கோரிக்கைகளை வைத்தார். அந்த கோரிக்கைகளை பற்றி ஏற்கனவே பலமுறை சொல்லிவிட்டோம். இருந்தாலும் மீண்டும் நினைவூட்டுகிறோம். முதல் கோரிக்கை வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு. 2வது கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு. 3வது கோரிக்கை இலங்கையிலிருந்து பாஸ்போர்ட் இல்லாமல் அகதிகளாக வந்த தமிழர்கள் சிறையிலே பல ஆண்டுகள் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக சிறையிலிருந்து விடுதலை செய்து அவர்களுடைய எதிர்கால வாழ்வுக்கு தேவையான அவருடைய வாழ்க்கையை மறு சீரமைப்பு செய்வதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும். 4வது கோரிக்கை எந்த விசாரணையும் இல்லாமல் எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களை எந்த நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும். இதோடு இன்னும் 6 கோரிக்கைகளை வைத்தார். இதை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றாலும் கூட திமுகவின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் இந்த கோரிக்கை வைக்கப்பட வேண்டும். திமுக இதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என்று வேல்முருகன் நிபந்தனை விதித்தார். அதற்குத்தான் திமுக சொன்னது, ஒரே ஒரு எம்எல்ஏ வைத்திருக்கின்ற நீங்கள் திமுகவிற்கு நிபந்தனை விதிப்பதற்கு கூட தகுதி இல்லை என்று உதாசீனப்படுத்தி விட்டார்கள். ஆகவே அந்த கூட்டணி விட்டு வெளியேறுகிறேன் என்று வேல்முருகன் சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட வேல்முருகன் வெளியே வந்ததற்கு பிறகு அன்புமணி தரப்பை சார்ந்தவர்கள் செய்கின்ற பிரச்சாரம், வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது அன்புமணியுடைய வெற்றியை பாதிக்க செய்வதற்கு, அன்புமணி வெற்றியை பெறாமல் இருப்பதற்கு, அன்புமணியை தோற்கடிப்பதற்கு, வன்னியர் சமூகத்தின் ஓட்டுக்களை பிரித்து அன்புமணியை தோற்கடிப்பதற்குத்தான் திமுகவினுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் வேல்முருகன் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருகிறார் என்று ஒரு கதைகளை கட்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அன்புமணி மட்டுமல்ல, அண்ணா திமுகவும் செய்து கொண்டிருக்கிறது. அன்புமணி ஆதரவாளர்களும் அண்ணா திமுகவை சார்ந்தவர்களும் ஒரே நேர்கோட்டில் நின்று இந்த பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கு பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன?
திமுக கூட்டணியில் வேல்முருகன் இருந்தால் திமுக கூட்டணி வன்னியர் ஓட்டுக்களை வாங்கும். திமுக கூட்டணிக்கு செல்ல வேண்டிய வன்னியர் ஓட்டுக்களை வேல்முருகன் வெளியே வந்து தனியாகவோ அல்லது வேறொரு கூட்டணியில் இணைந்தாலோ அந்த கூட்டணிக்குத்தான் வேல்முருகன் வாங்கிய ஓட்டுக்கள் செல்லும். இது யாருக்கு நட்டம்? திமுகவிற்கு நஷ்டம். வேல்முருகனுக்கும் நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இதனால் அண்ணா திமுகவிற்கோ அன்புமணிக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் என்று கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்ற அண்ணா திமுகவும் அன்புமணி தரப்பும் இதிலும் ஒரு கட்டு கதைகளை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் வேல்முருகன் வைத்திருக்கின்ற அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள். அந்த நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுத்து வேல்முருகன் அரசியல் செய்து தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம். அல்லது தமிழக அரசியலில் வட தமிழகத்தில் தான் ஒரு பெரிய தலைவராக வரலாம் என்று திட்டம் போட்டு இருக்கலாம். இன்றைக்கு மருத்துவர் ஐயாவின் தலைமையில் அற்புதமாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணியும் அவருடைய ஆதரவாளர்களும் உடைத்து விட்டார்கள். ஆகவே இந்த நேரத்தில் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்து திமுகவிற்கு எதிராகவும் அண்ணா திமுகவிற்கு எதிராகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவும் ஒரு களத்தை உருவாக்கி அந்த களத்தில் அரசியல் செய்தால் எதிர்காலத்தில் வன்னியருக்கு ஒரு தலைவராக வரலாம் என்று கூட வேல்முருகன் அவர்கள் திட்டமிட்டு இருக்கலாம். அதற்காக கூட அவர் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஆனால் வேல்முருகன் வெளியே வந்தது, திமுக கூட்டணியை விட்டு வெளியேறியது திமுகவிற்கு சாதகம் என்று சொல்வதுதான் போர்வையில் வடிகட்டிய பொய். இதுதான் கடைந்தெடுத்த பொய்யான பிரச்சாரம். இதுதான் திசை திருப்புகின்ற பிரச்சாரம். இதைத்தான் அன்புமணி அவர்களும் அதிமுகவை சார்ந்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் ஏன் வந்தார், எதனால் வந்தார் என்பது இன்னும் 2 நாட்களில் தெரிய வரும். ஆனால் வேல்முருகன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணியில் இணைய மாட்டேன், மதவாதத்திற்கு எதிரானவன் என்று வேல்முருகன் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். ஆகவே அவர் அண்ணா திமுக கூட்டணிக்கு போக முடியாது. இன்னும் 2 நாட்களில் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கு பிறகு வேல்முருகன் எடுத்திருக்கின்ற முடிவு சரியா தவறா என்பதை பற்றி மீண்டும் பேசுவோம் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.